ஓம் சாய்ராம். பாபா தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அவர் செஞ்ச அதிசயங்கள்ல இருந்து சில அதிசயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ சாய்பாபா விலங்குகள் மூலமாக அவர் மனிதர்களுக்கு உணர்த்திய பாடங்கள் பல உண்டு. அதில் மிக முக்கியமானது கண்கு பாட்டில் மற்றும் அவருடைய ஆட்டுக்குட்டி கதை. இக்கதையை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஷீரடி சாய்பாபா கிட்ட வர்ற பக்தர்கள் தங்கம், காசு, பழங்கள் இப்படின்னு பல விஷயங்களை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் பாபாவோட தீவிர பக்தரான கண்கு பாட்டில் பாபாவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு பாபா என்ன செய்வார்? அந்த ஆட்டை பற்றி பாபா என்னென்ன பேசினார்? அதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு நெகிழ்ச்சியான கதையை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட முடிவில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க கேட்கலாம். கண்கு பாட்டில் ரொம்ப ஏழை விவசாயி. ஆனால் பாபா மேல் அளவு கடந்த பக்தி கொண்டவர். ஒரு முறை அவர் ஷீரடிக்கு வரும்போது தன்கிட்ட இருந்த ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை பாபாவுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு ஆசையாக கூட்டிட்டு வந்தார். மசூதியில் பாபா முன்னாடி அந்த ஆட்டை நிறுத்தி, பாபா இது உங்களுக்கு என் அன்பு காணிக்கை அப்படின்னு சொன்னார். பாபா அந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப பாசத்தோட தடவி கொடுத்தார். ஆனால் அங்கிருந்த மற்ற பக்தர்கள் யோசிச்சாங்க, பாபா ஒரு துறவி, இவருக்கு எதுக்கு ஆடு? இதை வச்சு இவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ பாபா அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து பேச ஆரம்பிச்சார். பாபா சொன்னார், இந்த ஆடு சும்மா வரல, இது போன ஜென்மத்தில் என்னோட நெருக்கமாயிருந்த ஒரு ஜீவன். போன ஜென்மத்து கடனை தீர்க்கிறதுக்காகவும் என்கிட்டயே வந்து சேரணுங்கிறதுக்காகவும் தான் இது இந்த ஜென்மத்தில் ஆடாக பிறந்து என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு பாபா அதோட பூர்வ ஜென்ம ரகசியத்தை சொன்னார். பாபா அந்த ஆட்டுக்குட்டிக்கு தினமும் தன்னோட தட்டில இருந்தே சாப்பாடு கொடுத்தார். அதை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டார். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அது சாகுற நிலைமைக்கு வந்தது. அப்போ பாபா அதை தன் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு மற்ற பக்தர்களை பார்த்து சொன்னார், யாரும் இதை சாதாரண ஆடுன்னு நினைக்காதீங்க. இது தன் கர்ம வினைகள் எல்லாவற்றையும் இந்த ஜென்மத்தோடு முடிச்சிக்க போகுது. இதோட ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னார். பாபா சொன்னபடியே பாபாவின் மடியிலேயே அவரோட கைகளால் தீண்டப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டி தன் உயிரை விட்டது. ஒரு சாதாரண விலங்குக்கு இறைவனின் அவதாரமான பாபாவின் மடியிலேயே உயிர் பிரியுற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது அந்த ஆடு போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான். இந்த ஒரு சிறிய சம்பவத்தில் இருந்து நாம நம்ம வாழ்க்கைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 3 கருத்துக்கள்: கர்ம வினையும் பூர்வ ஜென்ம பந்தமும். நாம் இந்த ஜென்மத்தில் சந்திக்கிற மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வளர்க்கிற நாய், பூனை, ஆடு போன்ற விலங்குகள் கூட ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தத்தால் தான் நம்மக்கிட்ட வருது. எந்த ஒரு ஜீவனும் காரணம் இல்லாமல் நம்மை தேடி வராது. இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம். மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கு, விலங்குகளுக்கு இல்லைன்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் பாபா மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆடாக இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களிடத்தும் ஒரே ஆன்மாவையும் ஒரே இறைத்தன்மையையும் தான் பார்த்தார். மனிதர்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள விலங்குகளிடமும் பாபாவின் ஆன்மாதான் இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த ஆன்மீக அறிவும் கிடையாது. அதுக்கு மந்திரங்கள் தெரியாது. ஆனால் பாபா கிட்ட அது காட்டிய அந்த பாசமும் சரணாகதியும் தான் அதுக்கு பாபாவின் மடியிலேயே முக்தி கிடைக்க காரணமாக இருந்தது. நாமும் கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு இறைவனை சரவடைந்தால் நம் கர்ம வினைகள் நீங்கி நற்கதி கிடைக்கும். வாயில்லாத ஜீவன்களிடமும் பாசம் காட்டணும் என்பதை பாபா இந்த ஆட்டுக்குட்டி மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.